மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்ய இதில் ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் போதும். வாழும்போது நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ முடியும். வாழ்ந்து முடித்த பின்பு மோட்சத்தை அடையலாம். நாம் இறைவனை விரும்பி கேட்பது என்ன? வாழும்போது செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். வாழ்ந்து முடித்த பின்பு மோட்சம் கிட்ட வேண்டும். அந்த எல்லாம் வல்ல சிவபெருமானின் பாதங்களில் முக்தி கிடைக்க வேண்டும். இவ்வளவுதானே வாழ்க்கை. தினமும் நெற்றியில் நீரு பூசும்போது ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் நம்முடைய நிலைமையும் இந்த சாம்பல் தான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தினம் தினம் திருநீறு வைக்கின்றோம். இதை உணர்ந்த மனிதன் அவனது வாழ்வில் பக்குவப்படுவான். நிச்சயமாக தவறு செய்ய மாட்டான். அதற்காகத்தான் நெற்றியில் திருநீறு அணிய வேண்டும் என நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள். சரி, மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுத்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றியும், உங்களுடைய வசதிக்கேற்ப சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய நீங்கள் எந்த பொருளை வாங்கித் தர வேண்டும் என்பதை பற்றியும் சில ஆன்மீகம் சார்ந்த தகவலை இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ, மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ சிவபெருமானுக்கு எந்த பொருட்களை அபிஷேகத்திற்காக வாங்கி தர வேண்டும் என்ற குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்காக வழங்குகிறோம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். உங்கள் கையால் அபிஷேக பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் கூட நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு. உங்களுடைய தேவை எதுவோ அதை பூர்த்தி செய்ய ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். மஞ்சள் பொடி, திரவிய பொடி, அரிசி மாவு, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், கரும்புச்சாறு அல்லது நாட்டு சர்க்கரை, விபூதி, பன்னீர், வில்வம் இலை, சந்தனம், உதிரிப்பூக்கள் மாலைகள், மேலும் பல அபிஷேக புண்ணிய திரவியங்கள். உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் சிவபெருமானுக்கு மேலே கூறிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பலன்களை பெறலாம். இது தவிர சில பேருக்கு குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா? குறிப்பாக கடன் பிரச்சனை இருக்கிறது, வறுமை இருக்கிறது எனும் பட்சத்தில் நீங்கள் சிவபெருமானின் வலம்புரி சங்கில் பால் அபிஷேகம் செய்வதை பார்க்க வேண்டும். சிவபெருமானுக்கு வலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்யும் போது சிவபெருமானை மனதார கண்குளிர தரிசனம் செய்தால் கடன் பிரச்சனை தீரும், வறுமை ஒழியும், வாழ்வில் செல்வம் வளம் பெருகும். உங்களுடைய கையால் சுத்தமான பசுஞ்சான விபூதியை சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கும் போது வாழ்ந்து முடித்த பின்பு மோட்சமும் கிட்டும். சில பேர் தீராத நோய் நொடியால் அவதிப்படுவார்கள். தினமும் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்பட, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பெற கரும்புச்சாற்றை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வாங்கி தர வேண்டும். அப்படி இல்லை என்றால் எலுமிச்சம் பழமும் வாங்கி கொடுக்கலாம். எலுமிச்சை பழச்சாற்றை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பெறலாம். சில பேர் நிம்மதியில்லாத வாழ்க்கையை அனுபவித்து வருவார்கள். அனைத்தும் இருந்தும் மன நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் இன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டுமா? உங்கள் கையால் அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு இளநீர் வாங்கி கொடுங்கள். மகா சிவராத்திரி தினம் இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட உங்களுடைய கஷ்டங்கள் உடனே தீரும், வேண்டுதல் உடனே நடக்கும். செல்வத்திலே மிக உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம்தான். அந்த பாக்கியத்திற்காக நிறைய பேர் தவம் இருக்கிறார்கள். மகா சிவராத்திரி தினம் உங்கள் கையால் சுத்தமான சந்தனம் வாங்கி கொடுங்கள். குழந்தை தேவை என்று சிவபெருமானிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்த வருடத்திற்குள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஒரு குழந்தை தவழும் என்பதை மன நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டிருங்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு
மேல் சொன்ன வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் அவற்றை பின்பற்றி பலன்களை பெறலாம். சிவபெருமானை இரவு 4 கால அபிஷேகங்கள், பூஜைகள், தரிசனம் செய்து சிவபெருமானுடைய பாராயணங்கள், மந்திரங்களை கூறி இரவு முழுவதும் ஜெபியுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் எல்லாம் வல்ல சிவனின் அருளையும் ஆசியையும் பரிபூரணமாக பெறலாம் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.